ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்துல பாபா நேரடியா முரளி கேட்கறதுக்கும் முரளி படிக்கிறதுக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து விசார் சாகர மந்தனம் எவ்வளவு அவசியமானது. பிரம்மா பாபா விசார் சாகர் மந்தன் செய்து குழந்தைங்களுக்கு ஞானம் சொல்றாரு. அதே போல குழந்தைங்க நீங்களும் கூட ஞானத்தை ஆழமா போய் சிந்தனை பண்ணணும், பிறகு அதை மத்தவங்களுக்கு சொல்லணும். இரவுல கூட கண்ணு விழிச்சு இந்த பயிற்சி நீங்க செய்யணும். இரவு நேரத்துல ஞானத்தை உட்காந்து சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு. படுத்துக்கிட்டே எல்லாம் செய்யக்கூடாது, எழுந்திருச்சு உட்கார்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றார். தூக்கத்தை வெற்றி அடைந்தவங்களாகணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரிவைஸ் பண்ணணும் முரளிய. இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு, ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணலன்னா மாயா உங்களை மறக்க வச்சிரும். ஆகையால ஞான சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம்னு பாபா சொல்லியிருக்காரு. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 9/3/2022. மீட்டே பச்சே இஸ் புராணி தேக பான் போலோ. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய தேக உணர்வை மறந்து விடுங்கள். இசே மமத்துவ மிட்டாவோ, இதன் மீது இருக்கக்கூடிய மோகத்தை விட்டுவிடுங்கள். தோ துமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷரீர் மில் ஜாயேகா, அப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஷரீரம் கிடைத்துவிடும். யே ஷரீர் தோ கத்தம் ஹுவாஹி படாஹே, இந்த ஷரீரம் அழிந்தே விட்டது, இந்த பழைய உடல் அழிந்தே விட்டதுன்னு சொல்றாரு பாபா. பாபா கேள்வி கேக்குறாங்க, இஸ் டிராமா கா அட்டல் நியம் கௌன்சா ஹே ஜிசே மனுஷ்ய நே ஜான்தே. இந்த நாடகத்தின் அசைக்க முடியாத, அதாவது நிலையான நியமம் என்ன, ஆனால் அதை மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த நாடகத்தோட ஒரு விதி, ஒரு நியமம் என்ன, ஆனா அது மனிதர்களுக்கு தெரியாது. பதில், जब ज्ञान है तो भक्ति नहीं और जब भक्ति है तो ज्ञान नहीं. எப்போது ஞானம் இருக்கிறதோ அப்போது பக்தி இருப்பதில்லை, எப்போது பக்தி இருக்கிறதோ அப்போது ஞானம் இருப்பதில்லை. जब पावन दुनिया है तो कोई भी पतित नहीं. எப்போது பாவன உலகம் இருக்கிறதோ அப்போது அங்கு ஒருவர் கூட பதீத்தமானவர்கள் இருக்க மாட்டார்கள். और जब पतित दुनिया है तो कोई भी पावन नहीं. பிறகு எப்போ பதீத்த உலகம் இருக்கோ ஒருத்தர் கூட பாவனமானவங்க கிடையாது. ये है ड्रामा का अटल नियम जिसको मनुष्य नहीं जानते. இதுதான் நாடகத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நியமம், ஆனால் இது மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை. இன்னைக்கு 2வது கேள்வி பாபா கேக்குறாங்க, சச்சி காஷி கல்வெட் கானா கிசே கஹேங்கே. உண்மையான காசி கல்வெட், அதாவது காசியில போய் தன்னை பலியாக்குவது என்று எதை சொல்லப்படுகிறது. அதாவது அந்த காலத்துல காசிக்கு போயிட்டு அங்க ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே விழுந்து சிவனுக்கு பலி கொடுத்து கொள்வார்கள். அப்போ அவங்களுக்கு பிறப்பிறப்புல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல அந்த குளத்தை மூடிட்டாங்க. ஏன்னா உயிர் வதை, தன் உயிரை தானே வதச்சுக்கிறது தவறு அப்படின்னு. சோ பாபா இங்க எது உண்மையான காசி கல்வெட் அடைவதுன்னு எதை சொல்லப்படுதுன்னு கேக்குறார். பதில், அந்தமே கிசி கி பி யாத் ந ஆயே, இறுதியில் யாருடைய நினைவும் வரக்கூடாது. நம்ம உயிரை தான் பகவானுக்கு கொடுக்கணும் அப்படி கிடையாது. உயிர் பிரியிற நேரத்துல யாரோட நினைவும் இருக்கக்கூடாது. ஏக் பாக்கி ஹி யாத் ரஹே, ஒரு பாபாவோட நினைவு மட்டும்தான் இருக்கணும். யஹே சச்சி காஷி கல்வெட் கானா, இதுதான் உண்மையான காசி கல்வெட் நிலை. காசி கல்வெட் கானா அர்த்தாத் பாஸ் வித் ஆனர் ஹோ ஜானா ஜிஸ்மே ஜரா பி சஜா ந கானி படே. அடுத்து இதோட இன்னொரு அர்த்தம் பாபா சொல்றாங்க, காசி கல்வெட் அடைவது என்றாலே தண்டனை இல்லாமல் பாஸ் ஆகுவது. அதுவும் முதல் அந்த வரிசையில வரணும். பாஸ் வித் ஹானர், மரியாதையோடு பாஸ் ஆகுவது, அதாவது தண்டனையே அனுபவிக்காத நிலை.
ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்துல அந்த காசியில போய் குதிக்கிறப்ப அந்த குளத்துக்குள்ள ஊசி மாதிரி வாழை குத்தி வச்சிருப்பாங்க கீழே. அப்ப விழுகிறவங்க போய் விழுந்தவொடனே என்ன ஆயிடும், அந்த வாள்ல உடம்பு பட்டு உடம்பே 2 கூறா பிரிஞ்சிரும். அது ஒரு துடிதுடிக்கிற மரணமா தான் இருக்கும். அப்படி அந்த தண்டனை அனுபவிக்கிறப்ப கர்ம வினையிலிருந்து முற்றிலுமாக ஆத்மா விடுபட்டுடும். அதுக்கப்புறம் முக்தி தான். அப்ப தண்டனை வாங்கி முக்தி, சிவனை நினைச்சிட்டே என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்துல குதிச்சிருவாங்க. கிணறு மாதிரிதான், தண்ணி எல்லாம் இருக்காது, அதுல ஃபுல்லா அந்த கொலை பண்ணக்கூடிய வாள் மாதிரிதான் குத்தி வச்சிருப்பாங்க, அதுல போய் குதிச்சிருவான். அப்ப தண்டனை வாங்கி பாவத்தை அழிச்சு முக்தி அடையணும் அப்படிங்கிறது இருக்குது. இங்க பாபா காசி கல்வெட்டுனா என்ன சொல்றாரு, தண்டனையே வாங்காம நீங்க பாஸ்விதானராய் போறதுதான் அந்த நிலை. கீத் தர்பர் ஆயேகே கசம் லேக்கே. இன்றைய பாடல், சபதத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாசலுக்கு வந்திருக்கிறேன். ओम शांति। बाप बच्चों को समझाते हैं क्योंकि बच्चे ने बाप को अपना बनाया है. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைங்க பாபாவை தன்னுடையவராக்கி இருக்காங்க. और बाप ने बच्चों को अपना बनाया. பாபா குழந்தைங்களை தன்னுடைய குழந்தையாக்கிட்டாரு. क्योंकि दुखधाम से छुड़ाए शांतिधाम और सुखधाम में ले जाने. எதற்காக, துக்க தாமத்திலிருந்து விடுவிச்சு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் அழைத்து செல்வதற்காக. அபி தும் சுகதாம் மே ஜானே கே லியே லாயக் பன் ரஹே ஹோ. இப்போ நீங்க சுகதாமத்திற்கு செல்வதற்கு தகுதியாகிறீங்க. பதீத் மனுஷ்ய கோயி பாவன் துனியாமே நஹி ஜா சக்தே. பதீதமான மனிதர்கள் பாவனமான உலகத்திற்கு செல்ல முடியாது. காய்தா ஹீ நஹி ஹே. சட்டத்துல அதுக்கு இடமே கிடையாது. ये कायदा भी तुम बच्चे ही जानते हो. இந்த நியமம் கூட உங்களுக்கு தான் தெரியும். அதாவது பாபா குழந்தைங்களுக்கு தான் இது தெரியும். மனுஷ்ய தோ இஸ் சமய பதீத் விகாரி. மனிதர்கள் இந்த நேரம் பதீத்தமா விகாரியா இருக்காங்க. जैसे तुम पतीत थे अब तुम सब आदतें मिटाए सर्वगुण संपन्न देवी देवता बन रहे हो. எப்படி நீங்க பதீத்தமா இருந்தீங்க அது போலதான் எல்லாரும் பதீத்தம். ஆனா இப்போ நீங்க தன்னுடைய பழக்க வழக்கத்தை எல்லாம் மாத்தி சர்வகுண சம்பன்ன தேவி தேவதை ஆயிட்டே இருக்கீங்க. கீத் மே கஹா ஹம் ஜீத்தே ஜி மர்னே அத்வா ஆப்கா பன்னே ஆயே. பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு, அதாவது உங்களுடையவர் ஆகுவதற்காக வந்திருக்கிறோம். फिर आप जो हमको मत देंगे क्योंकि आपकी मत तो सर्वोत्तम है. உங்களுடையவர் ஆக வந்துட்டோம், இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எங்களோட பாதை. ஏன்னா உங்களுடைய வழிமுறைகள் தான் சர்வோத்தமம், அனைத்திலும் உத்தமமானது. और जो भी अनेक मत है वो है आसुरी. மற்றபடி அநேக கொள்கைகள் இருக்குது, அதெல்லாமே அசுர வழிமுறைகள். इतना समय तो हमको भी पता नहीं था कि हम आसुरी मत पर चल रहे हैं. இவ்வளோ காலங்கள் எங்களுக்கே தெரியாது நாங்க அசுர வழியில தான் போயிட்டு இருக்கோங்கிறதே தெரியாம இருந்தோம். न दुनिया वाले समझते हैं कि हम ईश्वरीय मत पर नहीं चल रहे हैं. உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியாதான் நம்ம ஈஸ்வரன் சொல்ற வழியில போல நாம அசுர வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கவங்களுக்கும் தெரியல. ராவன் மத் பர்ஹே, ராவணனோட வழியில போயிட்டு இருக்கோங்கிறதும் தெரியல. பாபா கேத்தே ஹே பச்சே ஆதா கலப் சே தும் ராவன் கி மத் பர் சல்தே ஆயோ. பாபா சொல்றாரு, குழந்தைங்களே நீங்க அரை கல்பமா ராவணனோட வழியில போயிட்டு இருக்கீங்க. ஓஹே பக்தி மார்க் ராவன் ராஜ்ய, அதுதான் பக்தி மார்க்கம், ராவணனோட ராஜ்யம். கேத்தே ஹே ராம ராஜ்ய கியான் கண்டு ராவன் ராஜ்ய பக்தி காண்டு. என்ன சொல்றாங்களா, ராமராஜ்யம் தான் ஞான அத்தியாயம், ஞானத்தோட காண்டம். புத்தகங்கள்ல இதிகாசங்கள்ல சொல்லுவாங்க. இப்ப சுந்தர காண்டம், அந்த ராமரும் சீதையும் பிரிஞ்சிருந்த காலகட்டம், வனவாச காண்டம், இதெல்லாம் என்ன ஒரு ஒரு அத்தியாயம். அது போல ராம ராஜ்யம்ங்கிறது என்ன, ஞானத்தோட அத்தியாயம். ராவண ராஜ்யம்ங்கிறது பக்தியினுடைய அத்தியாயம். தோ கியான் பக்தி और வைராகிய. அப்ப ஞானம் பக்தி மற்றும் வைராகியம். கிஸ்ஸே வைராகிய, எதன் மீது வைராகியம்?
பக்தி சே और पुरानी दुनिया से வைராகியம். பக்தியிலிருந்தும் பழைய உலகத்துல இருந்தும் வைராகியம். ஞான தின் பக்தி ராத். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. ராத் கே பாத் தின் ஆத்தா ஹை. இரவுக்கு அப்புறம்தான் பகல் வருது. வைராகிய ஹே பக்தி சே. வைராகம் என்பது பக்தியின் மீது வைராகியம் வரணும். और पुरानी दुनिया से. அடுத்து பழைய உலகத்து மேல வைராகியம் வரணும். ஏஹே பேஹத் கா ரைட்டியஸ் வைராகியம். இதுதான் எல்லையற்ற சரியான வைராகியம். சந்நியாசியோं का வைராகியம் अलग है. பாபா சொல்ற சந்நியாசிகளோட வைராகியமே தனிப்பட்டது. वो सिर्फ घर-बार से वैराग करते. அவங்க வீடு வாசல் குடும்பத்து மேலதான் வைராகியம் வச்சுட்டு போறாங்க. ये भी ड्रामा में नूंद है. ஆனா இது கூட டிராமால பிக்ஸ் ஆயிருக்குது. ஹதுகா வைராகிய அத்வா பிரவருத்தி கா சந்நியாஸ். எல்லைக்குட்பட்ட வைராகியம் என்றாலே உலகத்துல இல்லறத்தை சந்நியாசம் செய்வது. बाप समझाते हैं तुम बेहद का सन्यास कैसे करो. ஆனா பாபா இங்க நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? எல்லையற்ற சந்நியாசம் எப்படி செய்வது? तुम आत्मा हो. भक्ति में न आत्मा का ज्ञान न परमात्मा का ज्ञान रहता है. நாமெல்லாம் ஆத்மாக்கள். பக்தியில ஆத்மாவை பற்றிய ஞானமோ பரமாத்மாவை பற்றிய ஞானமோ கிடையாது. हम आत्मा क्या है, कहां से आए हैं, क्या पाठ बजाना है, कुछ भी नहीं जानते. ஆத்மானா யாரு, ஆத்மானா என்ன, ஆத்மா எங்க இருந்து வருது, ஆத்மா என்ன பார்ட் பிளே பண்ணுது, எதுவோ அங்க தெரியாது. பக்தியில எதுவோ தெரியாது. சத்யுகமே சிர்ஃப் ஆத்மா கா ஞான். ஆனா சத்யுகத்துல ஆத்மா என்ற ஞானம் மட்டும் இருக்கும். हम आत्मा एक शरीर छोड़ दूसरा लेते हैं. நான் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறேன். பரமாத்மா கே ज्ञान की वहां दरकार नहीं. ஆனா சத்யுகத்துல பரமாத்மாவை பற்றிய ஞானம் அவசியப்படுறதில்ல. इसलिए परमात्मा को याद नहीं करते. ஆகையால் அங்க பரமாத்மாவை நம்ம நினைக்கவும் மாட்டோம். ये ड्रामा ऐसा बना हुआ है. பாபா சொல்ல இந்த நாடகம் இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாப்பே நாலேஜ்ஃபுல். இதுல பாபா யாரு? நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர். சிருஷ்டி சக்கரக்கே ஆதிமத்திய அந்தக்கா நாலேஜ் பாப் கே பாஸ் ஹி ஹை. சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஆதி மத்திய அந்திம ஞானம் பாபாட்ட மட்டும்தான் இருக்குது. बाप ने तुमको आत्मा परमात्मा का ज्ञान दिया. பாபா உங்களுக்கு ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் கொடுத்திருக்கார். तुम कोई से भी पूछो. तुम कोई से भी पूछो आत्मा का रूप क्या है. நீங்க யார்கிட்ட வேணா போய் கேளுங்க ஆத்மாவுடைய ரூபம் என்னன்னு. கஹேங்கே वो ज्योति स्वरूप है. என்ன சொல்லுவாங்களா? அது ஜோதி ஸ்வரூபம்னு சொல்லுவாங்களா ஆத்மாவை. परंतु वो चीज क्या है कुछ भी नहीं जानते. ஆனா ஆத்மானா என்ன அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. तुम अब जानते हो आत्मा बिल्कुल छोटी बिंदी स्टार है. ஆனா நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க ஆத்மா முற்றிலும் சிறியது, ஒரு சின்ன புள்ளி, ஒளிப்புள்ளி, நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற புள்ளி. பாபா பி ஸ்டார் மிசல். பாபா ஒரு நட்சத்திரம் போலதான் இருப்பார். பரந்து உன்கி மகிமா போத்தே. ஆனா அவருக்கு புகழ் அதிகமா இருக்குது. अब बाप सम्मुख बैठ समझाते हैं कि तुम मुक्ति जीवन मुक्ति कैसे पा सकते हो. இப்போ பாபா நேரடியா புரிய வைக்கிறாரு நீங்க எப்படி முக்தி ஜீவன் முக்தியை அடையலாம். அத பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸ்ரீமத் பர் சல்னே சே தும் ஊஞ்ச் பद पा सकते हो. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் நீங்க உயர்ந்த பதவி அடையலாம். லோக் தான் புண்ணிய யஜ்ய ஆதி கர்த்தே. மக்கள் தானம் புண்ணியம் யஜ்யம்லாம் செய்யறாங்க. समझते हैं भगवान रहम करके हमको यहाँ से ले जाएंगे. அவங்க என்ன நினைக்கிறாங்களா? இதெல்லாம் செஞ்சா பகவான் நம்ம மேல கருணைப்பட்டு நம்மள மேல கூட்டிட்டு போயிடுவாரு அப்படி நினைக்கிறாங்களாம். पता नहीं किसी न किसी रूप में मिल जाएगा.
எப்படின்னு தெரியாது, ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல பகவான் நம்மள சந்திச்சிருவாரு இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தா அப்படின்னு நினைக்கிறாங்களாம். பூச்சோ கப் மிலேகா, சரி எப்போ சந்திப்பாரு நீங்க போய் கேளுங்க அவங்கள்ட்ட எல்லாம். தோ கஹெங்கே அபி போத் சமய் படா ஹே அந்தமே மிலேகா. உடனே இப்படி சொல்லிடுவாங்களாம், இன்னும் அதுக்கெல்லாம் ரொம்ப காலங்கள் இருக்கு, கடைசி நேரத்துல பகவான் வந்துருவாரு அப்படி சொல்றாங்களாம். மனுஷ்ய பில்குல் அந்தேரே மிகி, இப்படி மனிதர்கள் எங்க இருக்காங்க, கார் இருளான நேரத்துல இருக்காங்க. தும் அபி சோஜ்ரே மிகோ, ஆனா நீங்கெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்றாரு பாபா நம்மள. तुम पतितों को पावन बनाने के निमित्त बने हो गुप्त रूप में. பாபா சொல்ல, நீங்கெல்லாம் இப்போ பதீத்த மாணவர்களை பாவனமாக்குறதுக்கு நிமித்தமாயிருக்கீங்க. ஆனா எப்படி? குப்த ரூபத்துல, அதாவது மறைமுகமான ரூபத்துல. துமே போத் சாந்தி சே காம் லேனாய், நீங்க ரொம்ப சாந்தியா உங்க காரியத்தை செய்யணும், சாந்தியை பயன்படுத்தணும். ऐसा प्यार से समझाओ जो मनुष्य से देवता अथवा कौड़ी से हीरे मिसल चुटकी में बन जाए. வர்றவங்களுக்கு அவ்வளோ அன்பாக ஞானம் சொல்லணும். அவங்க சொடக்கு போடுற நேரத்துல மனிதன்ல இருந்து தேவதையா, சோழியில இருந்து வைரமாயிடணும். அந்த மாதிரி அன்பா ஞானம் சொல்லணும் அவங்களுக்கு. अब बाप कहते हैं कलप कलप मुझे आकर तुम बच्चों की सेवा में उपस्थित होना है. இப்போ பாபா சொல்றார், கல்ப கல்பா நான் உங்களுடைய சேவைக்காக ஆஜராயிடுறேன். பகவான் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சேவா பண்றதுக்காக கல்ப கல்பா ஆஜராயிடுறேன். ये सृष्टि चक्र कैसे चलता है वो समझाना है. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது அதை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். वह देवताएं बहुत मौज में रहते हैं. அங்க தேவதைகள் எப்படி இருப்பாங்களா, ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. பாபா கா வர்ஷா மிலா ஹுவா ஹே, ஏன் ஆனந்தமா இருப்பாங்க? பாபாவுடைய ஆஸ்தியை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். கோய் சிந்தாவா ஃபிக்கர் கி பாத் நீ, சிந்தனை பண்றதுக்கோ கவலைப்படுறதுக்கோ அங்க விஷயமே கிடையாது. காயா ஜாத்தா ஹே கார்டன் ஆஃப் அல்லா, அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்லப்படுது. வஹாம் ஹீரே ஜவஹரோ கே மெஹல் தே, போத் தன்வான் தே, அங்க வைர வைடூரிய மாளிகை இருந்தது, நீங்க பெரிய செல்வந்தர்களா இருந்தீங்க. இஸ் சமய் பாபா தும்கோ போத் தன்வான் பனாரே ஜான் ரத்னோ சே, இந்த நேரம் பாபா உங்களை தனவான் ஆக்குறார், பெரிய செல்வந்தர் ஆக்குறார். எப்படி? இந்த ஞான ரத்தினங்கள் மூலமாக. ஃபிர் தும்கோ ஷரீர் பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிலேகி, பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஷரீரம், உடம்பு கிடைச்சிடும். அப் பாபா கேத்தே ஹே தேக அபிமான் சோடு தேஹி அபிமானி பனோ. இப்ப பாபா சொல்றார், தேக அபிமானத்தை விட்டுட்டு தேஹி அபிமானி ஆயிடுங்க. ये देह और देह के संबंध आदि जो भी है सब मेटीरियल. இந்த தேகம், தேகத்தோட உறவுகள் எல்லாமே என்னதான், ஒரு மெட்டீரியல்ஸ் தான். तुम अपने को आत्मा निश्चय करो 84 जन्मों का ज्ञान बुद्धि में है. நீங்க தன்னை ஆத்மான்னு உறுதி செய்யுங்க, ஏன்னா உங்களுக்கு 84 பிறப்போட ஞானமும் இருக்குது. अब नाटक पूरा होता है, அதுல இப்ப நாடகமே முடிய போகுது. அப் சலோ அப்னே கர், வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்றார் பாபா. நாடகம் முடிய போது, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். बुद्धि में यही रहे कि बस अब इस मेटीरियल को छोड़ा कि छोड़ा, तब तो बुद्धि योग बाप के साथ रहे और विक्रम विनाश हो. புத்தியில தெளிவா இருக்கணும். உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்ன சராசரியான விஷயங்கள், இதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேன். என்னோட புத்தியின் தொடர்பு பாபாட்ட இருக்கணும், அப்பதான் நான் விக்ரமத்துல இருந்து விடுபட முடியும். புத்தியோட தொடர்பு பாபாட்ட இருக்கணும். கிரகஸ்த விவகார் மே கமல் ஃபூல் சமான் ரேன, இல்லற வாழ்க்கையில தாமரை மலருக்கு சமம் இருக்கணும். உப்பராம் ஹோக்கர் ரஹோ, ரொம்ப ஓய்வு நிலை, எல்லாத்துல இருந்து விடுபட்ட கடந்த நிலையில இருக்கணும். वानप्रस्थी गरबार से किनारा कर साधुओं के पास जाकर बैठ जाते ही. வானப்பிரஸ்திகள், அதாவது வயோதிக பருவத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு சாதுக்கள் கிட்ட போய் உட்கார்ந்துப்பாங்க, சாதுக்களுடைய சன்னியாசிகளுடைய மடத்துல போய் உட்கார்ந்துப்பாங்க. கிரகஸ்த விவகாரமே கமல் ஃபுல் சமான் ரேனாயே உப்பராம் ஹோக்கர் ரஹோ. ஆனா இங்க பாபா என்ன சொல்றீங்க, குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கணும், ஆனா தாமரை மலருக்கு சமமா இருக்கணும்.
उपराम होकर रहो, மிகவும் ஓய்வு நிலையில இருக்கணும். वास्तव में ममत्व तब मिटता है जब प्राप्ति का भी मालूम हो. பாபா சொல்ல பார்க்க போனா மோகம் எப்ப விட்டு போகுமா, எப்போ பிராப்திய பத்தி தெரிஞ்சிருக்கோ அப்பதான் மோகம் கைவிட்டு போகும். அதாவது மோகத்துல இருந்து விடுபடணும். அந்த சமய பால் பச்சே யாது ந ஆயே इसलिए கினாரா कर देते. கடைசி நேரத்துல குடும்பம் குழந்தைங்களோட நினைவு வந்துடக்கூடாது. அதனாலதான் ஆரம்பத்திலே சன்னியாசிகள் என்ன பண்ணிடுறாங்க, ஒதுங்கி போயிடுறாங்க. யஹா தும் ஜான்தே ஹோ இஸ் புரானி துனியா சே மமத்துவ மிட்டானே சே ஹம் விஸ்வ கே மாலிக் பன் ஜாயேங்கே. ஆனா இங்க நாம தெரிஞ்சிட்டோம், இந்த பழைய உலகத்து மேல பற்றுதலை விட்டாதான் நாம உலகத்துக்கு என்ன ஆக முடியும், எஜமானனாக முடியும். யஹா ஆம்தனி போத் பாரியே, இங்க வருமானம் மிக அதிகம். பாக்கி ஜோ குச் கர்த்தே ஹே அல்பகால் சுக்கு கேலே படுத்தே. மற்றபடி உலகத்துல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அல்பகால சுகத்துக்காக தான் படிக்கிறீங்க. பக்தி கர்த்தே ஹே அல்பகால் சுக்கேலி, பக்தி கூட அல்பகால சுகத்துக்கு தான் பக்தி பண்றோம். மீரா கோ சாட்சாத்கார் ஹுவா பரந்து ராஜ்யத்தோ நேலியா. மீரா பக்த மீரா, அவங்களுக்கு காட்சி கிடைச்சது, ஆனா ராஜ்யத்தை எல்லாம் அவங்க ஆட்சி பண்ணி அனுபவிக்கோ எதுவுமே செய்யல. तुम जानते हो बाबा की मत पर चलने से भारी इनाम मिलता है. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, பாபாவுடைய வழியில போனோம்னா அளவில்லாத பரிசுகள் கிடைக்கும். प्यूरिटी पीस प्रॉस्पेरिटी स्थापन करने के लिए तुमको कितनी प्राइस मिलती है. அமைதி, தூய்மை, வளம் இதெல்லாம் உருவாக்குறதுக்காக நமக்கு எவ்வளவு உயர்ந்த பரிசு கிடைக்குது. பாப் கேத்தே ஹே அப் தேக் கா பான் உடாத்தே ரோ. இப்ப பாபா சொல்றார், தேக உணர்வை கம்ப்ளீட் விட்டுடுங்க. ஹம் ஆப்கோ சத்யுக में फर्स्ट क्लास देह और देह के संबंधी देंगे. பாபா சொல்ல, நான் உங்களுக்கு சத்யுகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸான உடல், ஃபர்ஸ்ட் கிளாஸான சொந்த பந்தங்கள் எல்லாம் கொடுக்கறேன்றார். வஹா துக்கு கா நாம் நிஷான் நீ, அங்க துக்கத்தோட பேர் அடையாளமே இருக்காது. இஸ்லியே அப் மேரி மத் பர் அக்யூரேட் சலோ, ஆகையால என்னோட வழியில அக்யூரேட் துல்லியமா போயிட்டே இருங்க. मम्मा बाबा चलते हैं इसलिए पहली बादशाही उनो का ही मिलती है. மம்மா பாபா தான் முன்னாடி விரைந்து போறாங்க, ஆகையால முதல் ராஜ்யமும் அவர்களுக்கு தான் கிட்டும். இச்சமய ஞான் ஞானேஸ்வரி बनते हैं, सत्युग में राज राजेश्वरी बनते हैं. இந்த நேரம் ஞான ஞானேஸ்வரி ஆகிறாங்க, சத்யுகத்துல ராஜ ராஜேஸ்வரி ஆயிடுவாங்க. जब ईश्वर के ज्ञान से तुम राजाओं का राजा बन जाते हो फिर वहां ये ज्ञान नहीं रहता. எப்போ நீங்க ஈஸ்வரனுடைய ஞானத்து மூலமா ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆயிடுறீங்களோ பிறகு அந்த ஞானத்துக்கு உங்களுக்கு அவசியமே தேவைப்படாது. அதே போல அந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் எந்த விதமான ஞானமும் அவசியம் இல்லை. ये ज्ञान तुमको अभी है, இந்த ஞானம் கூட இப்பதான் உங்களுக்கு இங்க கிடைக்குது. தேகா பான் அப தோடுனா ஹே, தேக உணர்வை இப்போ உடைச்சிடுங்க. மேரி ஸ்திரீ மேரா பச்சா எச போல்னா படே, என்னோட மனைவி என்னோட குழந்தைங்க இதெல்லாம் மறந்துருங்க. சப் மறை படை ஹுயே, எல்லாம் செத்து போயிட்டாங்க. உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஹமாரா ஷரீர் பி மரா படா ஹே, அவங்கள என்ன சொல்றது, உங்க சரீரமும் செத்து போயிடுச்சுன்றார் பாபா. ஹம்கோ தோ பாப் கே பாஸ் ஜானே, மிச்சம் இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். ஆத்மா என்ன பண்ணணும், பாபாட்ட போகணும். இசமே ஆத்மா கா பி ஜான் கிஸ்கோ நெய், ஆனா அதுலயும் ஆத்ம ஞானமே தெரியாதவங்களும் உலகத்துல இருக்காங்க நிறைய பேர். खेती है अब मेरा शरीर बूढ़ा हुआ है, अब मुझे नया लेना है, सो भी अंत के समय जब शरीर बूढ़ा होता है. ஆனா அந்த உலகத்துல எப்படி இருக்குமா, கடைசி நேரம் வந்துருச்சுன்னா என்னோட சரீரத்துக்கு வயசாயிடுச்சு, நான் வேற சின்ன உடல் புதிய உடல் எடுத்துக்கிறேன், இந்த உடல்ல இருந்து நான் விடுபடுறேன், அவ்வளோ ஈஸியா ஆத்மா போயிடும். पहले तुमको मुक्तिधाम जाना है, முதல்ல நீங்க முக்திதாமம் போகணும். சத்யுகமே ऐसा नहीं कहेंगे कि घर जाना है, ஆனா சத்யுகத்துக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க, யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. கர் லௌட்னே கா சமய் ஏகே, வீடு திரும்புவதற்கான மேல இருந்து கீழே திரும்ப வர்றது, இந்த வீட்டுக்கு அதாவது ஸ்தூல உலகத்துக்கு வர்றதுக்கான நேரம் இதுதான். யஹா சம்முக் இத்தனா டோக் டோக்குகர் துமாரி புத்தி மே பிட்டாத்தே ஹி, இங்க பாபா நேரடியா செதுக்கி செதுக்கி நம்ம புத்தியில ஞானத்தை என்ன பண்றாரா, பதிய வைக்கிறாரா. சம்முக் சுன்னே और मुरली पढ़ने में रात दिन का फर्क है.
நேரடியா உட்கார்ந்து கேட்கறதுக்கும் தானே முரளி எடுத்து வச்சு படிக்கிறதுக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. आत्मा को पहचान मिली है, उसको ज्ञान के शक्यु कहा जाता है. ஆத்மாவுக்கு இப்ப அறிமுகம் கிடைச்சிருச்சு தன்னை பற்றி. இதைத்தான் ஞான கண்கள்னு சொல்லப்படுது. கித்னி விஷால் புத்தி செய்ய, உங்க புத்தி எவ்வளவு பரந்ததா இருக்கணும். छोटी स्टार मिसल आत्मा में कितना पार्ट भरा हुआ है. சின்ன நட்சத்திரம் போலதான் இருக்கு ஆத்மா. அதுக்குள்ள எத்தனை ஜென்மத்தோட ரெக்கார்டிங் இருக்கு. ஒரு சின்ன புள்ளிதான், கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? 84 ஜென்மத்தோட ரெக்கார்டிங் இருக்கு. अब बाबा के पिछाड़ी हम भी भागेंगे. बाबा பின்னாடி சேர்ந்து நம்மளும் ஓடிடலாம். शरीर तो सबके खत्म होने हैं. எல்லாரோட சரீரமும் அழிய போகுது. வேர்ல்டு की हिस्ट्री ஜியோகிராஃபி को फिर रिपीट होना है. உலகத்தோட हिस्ट्री ஜியோகிராஃபி என்ன ஆகணும்? மீண்டும் ரிப்பீட் ஆகணும். கர்பார்க்கோ छोड़ना नहीं है. அதுக்கா பாபா வீடு வாசல விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லல. சிர்ஃப் மமத்துவம் மிட்டானா பவித்திர பண்ணா. வீட்டு மேல இருக்க பற்று மோகத்தை விட்டுறணும். அடுத்து பவித்திரமா இருக்கணும். किसको भी दुख नहीं दो. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. पहले ज्ञान का मंथन करो, फिर सबको प्रेम से ज्ञान सुनाओ. முதல்ல ஞானத்தை ஆழமா சிந்தனை பண்ணணும். அப்புறம் அன்பா போய் மத்தவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். शिव बाबा तो विचार सागर मंथन नहीं करते. शिव बाबा ஞான கடலை கடையிறதில்ல. ஏன்னா அவரே கடல். கடல் எதுக்கு கடலை கடையணும்? ये करते हैं बच्चों के लिए. பிரம்மா பாபா ஞான கடலை கடையிறார் எதுக்காக? குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், விடுபற்ற கூடாது அப்படின்னுதான். फिर भी ऐसे समझो कि शिव बाबा समझाते हैं. பிரம்மா பாபாவை சொன்னாலும் நீங்க என்னதான் நினைக்கணும்? சிவ பாபா ஞானம் புரிய வைக்கிறார் தான் நினைக்கணும். इनको ये नहीं रहता कि मैं सुनाता हूँ, शिव बाबा सुनाते हैं. इसे निरअहंकारीपन कहा जाता है. சில பேருக்கு இது கூட தோணாதான், இன்னார் ஞானம் சொன்னாங்க, சிவ பாபா முரளி சொன்னார், இவங்க முரளி சொன்னாங்க, இப்படி சிந்தனையே வராதான். இது கூட இந்த நிர் அகங்காரி நிலை, அகங்காரமே இல்லாத ஒரு நிலை. பாப் ஜோ விசார் சாகர் மந்தன் கர்த்தே ஹே वो सुनाते हैं. பாபா எந்த ஞானத்தோட கருத்துக்களை ஆழமா போய் சிந்தனை பண்ணி பாயிண்ட் எடுத்திருக்காரோ அதை வச்சுதான் மத்தவங்களுக்கு ஞானம் சொல்லுவாராம். அபி பச்சோ பி ஃபாலோ கரே. இப்ப குழந்தைங்க கூட அதை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணுங்க. जितना हो सके अपने साथ बातें करते रहो. रात्रि को जाग कर भी ख्याल करना चाहिए. எவ்வளவு முடியுமோ ஞானத்தை என்ன பண்ணணும்? ஆழமா சிந்தனை பண்ணணும், தனக்கு தானே பேசணும். सोए हुए नहीं उठकर बैठना चाहिए. இரவு நேரம்ங்கறனால படுத்துக்கிட்டு தூங்கிட்டே செய்வோன்னு கிடையாது. எழுந்திருச்சு உட்கார்ந்துதான் ஞானத்தை சிந்தனை பண்ணணும், கடலை கடையணும். हम आत्मा कितनी छोटी बिंदी. எப்படி கடையிறதுங்கிறதையும் பாபா சொல்லி கொடுக்கிறார். நான் ஆத்மா ஒரு சின்னஞ்சிறிய புள்ளி. बाबा ने कितना ज्ञान समझाया. कमाल है सुख देने वाले बाप की. பாபா நமக்கு எவ்வளோ ஞானம் புரிய வச்சிருக்கார். அதிசயம். சுகம் கொடுப்பவரை நினைச்சாலே அதிசயமா இருக்குது. बाप कहते हैं नींद को जीतने वाले बच्चे और सभी देह सही देह के मित्र संबंधी आदि को भूलना है. பாபா சொல்ற, தூக்கத்தை வெற்றி அடைஞ்ச குழந்தைங்களே, நீங்கள் அனைவரும் தேக சகிதம் தேகத்தோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் மறந்துருங்க. ये सब कुछ खत्म होना है. ஏன்னா எல்லாரும் அழிய போறாங்க. हमको बाबा से ही वर्षा लेना है. அப்ப நம்ம பாபாட்ட இருந்துதான் என்ன பண்ணணும்? ஆஸ்தி வாங்கணும். और सर्व से ममत्व मिटाकर गृहस्थ व्यवहार में रहते पवित्र रहना है. மற்றபடி நீங்க எல்லார் மேல இருக்க பற்ற விட்டுட்டு உங்க குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு பவித்திர வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க. शरीर छूटे तो कोई भी आसक्ति न रहे. சரீரத்தை விட்டு போறப்ப எந்த விதமான பொருள் மேல பற்றும் இருக்கக்கூடாது, பேராசையும் இருக்கக்கூடாது. இது வேணும் அது வேணும்னு போற நேரத்துல நினைவு வரக்கூடாது. अब सच्चा सच्चा काशी கல்வெட்டு भी காண. இப்ப உண்மையிலும் உண்மையான காசி கல்வெட்டு கூட தன்னை பலி கொடுக்கணும். खुद काशीनाथ शिव बाबा कहते हैं हम तुम सबको लेने आए हैं. ஆனா இங்க காசிநாதர் யாரு? சிவபாபா தான். யாரு? காசிநாதர். இந்த காசிநாதரே வந்து சொல்றார், நான் உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன்.
காஷி கல்வெட்டு அப் கானா ஹி படேகா. காசியில போய் தன்னைத்தானே பலி கொடுக்கறதெல்லாம் இனிமே விட்டுடுங்க, நானே உங்களை நோக்கி வந்துட்டேன்றார் பாபா. நேச்சுரல் கெலமிட்டிஸ் பி அபி ஆனே வாலி ஹே. இயற்கை சீற்றங்களும் அடுத்து வரும். உஸ் சமய தும்கோ பி யாத் மே ரஹனா. அந்த நேரம் நீங்களாம் நினைவு செய்யணும். பாக்கி யாத் மே ரஹ் குயே மே கூத்தேத்தே. பாபா சொல்ற, அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர்ல என்ன பண்ணாங்களாம், பாபா நினைவுல இருந்தா குளத்துல கூட குதிச்சிடுவாங்களாம். பரந்து குயே மே குதிரை சே குச் ஹோத்தா நெய்யே. பாபா சொல்றாங்க, ஆனா நீங்க ஒரு குளத்துல குதிச்சா உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. குளத்துல தண்ணி கொஞ்சமா தான் இருக்கும், மட்டம் கொஞ்சமா தான் இருக்கும். குதிச்சோம்னா பாதி உடம்புதான் போகும். அதான் பாபா சொல்ற, அதுல குதிக்கிறதுனால எந்த பிரயோஜனம்லாம் கிடையாது. பாபா கி யாத் சே ஹி விக்ரம் வினாஷ் ஹோத்தி ஹி. பாபாவோட நினைவின் மூலமாதான் பாப்ப கர்மா அழிகின்றது. சாத் சாத் ये ज्ञान है कि हम फिर 84 का चक्कर लगाएंगे. கூடவே இந்த ஞானம் இருக்கணும், நான் 84 பிறவி சக்கரத்துல வந்துட்டு இருக்கிறேன். इस नॉलेज को धारण करने से हम चक्रवर्ती राजा बनेंगे. இந்த ஞானத்தை தாரணை செய்யறது மூலமா நாம சக்கரவர்த்தி ராஜாவாவே ஆகலாம். நஹி தோ இத்தனா பது பா நஹி சக்கேங்க. இல்லைன்னா இவ்வளோ பதவிய வாங்க முடியாது. பாபா கி யாத் சே ஹி விக்ரம் வினாஷ் ஹோத்தே. பாபாவோட நினைவுல தான் விக்ரம் அழியுது. சாத் சாத் ये ज्ञान है कि हम शरीर कुछ नहीं करना है. கூடவே இந்த ஞானம் இருக்கணும், நான் சரீரம் கிடையாது, நான் ஆத்மாதான். இந்த சரீரத்தானாலாம் இயங்காது. கோய் பி பூछना हो तो बाबा से राय पूछ सकते हो. நீங்க ஏதாவது ஆலோசனை கேட்கணுமா, பாபாட்ட கேளுங்க. இப்ப பாபா இல்ல சாக்காரத்துல, அவ்வியக்த பாலனை கொடுக்கிறார். லெட்டர் எழுதி கேட்கலாம், யோகால கேட்கலாம். சென்டர்ல யாரு நிமித்தமா இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட மட்டும் நம்ம கேட்கலாம். அப்ப பாபா நமக்கு என்ன பண்ணுவார், தூண்டுதல்களை கொடுப்பாரு. சர்ஜன் தோமே ஏகி ஹூனா. பாபா சொல்ற, ஏன்னா மருத்துவன் வைத்தியர் நான் மட்டும்தான் சொல்றாரு பாபா. சாहे சமுக் பூச்சோ சாहे சிட்டி மே பூச்சோ பாபா ராஸ்தா பத்தாயங்க. நீங்க நேரடியா எழுதி கேட்டாலும் சரி, நேர்ல வந்து கேட்டாலும் சரி, கடிதத்தின் மூலமா கேட்டாலும் சரி, பாபா உங்களுக்கு ஆலோசனைக்கான வழிமுறைகள் எப்பவுமே சொல்லுவாரு. பாபா கித்தனா சோட்டா ஸ்டார் ஒரு மகிமா கித்தனி பாரி. பாபா எவ்வளவு சின்ன நட்சத்திரம், ஆனா மகிமை எவ்வளோ உயர்ந்தது. கர்த்தவிய கியா ஹே தபி மகிமா காத்தே ஹே. என்னமோ காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காருல்ல, அதனாலதானே இவ்வளவு மகிமை உலகத்துல பாடுறாங்க. ஈஸ்வர் ஹி சப்கே சத்கதி தத்தா ஹே. ஈஸ்வரன் தான் அனைவருக்கும் சத்கதிய கொடுக்கிற வள்ளல். உன்கோ ஹி கியான் தேனே வாலா ரஹ் பரம்பிதா பரமாத்மா கியான் கா சாகர் ஹே. பாபா சொல்றாங்க, அவர்களுக்கு கூட, உலகத்துல இருக்கவங்களுக்கு கூட ஞானம் கொடுக்கக்கூடியவர் யாரு, பரமபிதா பரமாத்மா ஞான கடல் தான். பாபா கேते हैं बच्चे एक बाबा को याद करो और अति मीठा बने. குழந்தைங்களே, ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, அடுத்து மிக மிக இனிமையானவர் ஆயிடுங்க. ஷிவ் பாபா கித்தனா மீட்டாய். ஷிவ் பாபா எவ்வளோ இனிமையானவர். பியார் சே சப்கோ சம்ஜாயேங்கே, சம்ஜாத்தே ரேத்தே. அன்பா என்ன பண்றாராம் பாபா, எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லிட்டே இருக்கார். பாப் பியார் கா சாகர் ஹே தோ ஜரூர் பியார் ஹி கரேங்கே. பாபா அன்புல கடலா இருக்கார், அப்ப கண்டிப்பா என்னதான் கொடுப்பாரு, அன்பதானே வாரி வழங்குவார் அவரு. பாப் கேத்தே ஹே மீட்டே மீட்டே பச்சே கிஸ்கோ பி மன்சா வாச்சா கர்மனா துக் நெய் தோ. பாபா சொல்றார், குழந்தைங்களே, தன்னுடைய எண்ணம் சொல் செயலால யாருக்கும் துக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. பல் தும்சே கிஸ்கி துஷ்மனி ஹோ தோ பி துமாரி புத்தி மே துக்கு தேனே கா கயால் ந ஆயே. எதிரில இருக்கவங்க உங்க எதிரியா இருந்தாலும் சரி, உங்க புத்தியில அவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட வரக்கூடாது. எப்போ எதிரிய பாக்குறப்ப கூட அந்த சிந்தனை வரக்கூடாது. பாபா பியார் கா சாகர் ஹே தோ ஜரூர் பியார் ஹி கரேங்கே. பாபா அன்பு கடல், அப்ப கண்டிப்பா அன்புதான் செலுத்துவாரு. பாப் கேத்தே மீட்டே மீட்டே பச்சே கிஸ்கோ பி மன்சா வாச்சா கர்மனா துக்கு நெய்தோ. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே, யாருக்கும் எண்ணம் சொல் செயல்ல துக்கத்தை கொடுக்காதீங்க. பல் தும்சே கிஸ்கி துஷ்மனி ஹோ. உங்க மேல யார் வேணா கோபமா இருக்கலாம், உங்களை யாராவது எதிரியா நினைக்கலாம், ஆனா நீங்க அப்படி செய்யக்கூடாது.
तो भी तुम्हारी बुद्धि में दुख देने का ख्याल न आए. என்னதான் அந்த எண்ணம் வார்த்தை செயலை பயன்படுத்தினா கூட நாம துக்கம் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற சிந்தனைகள் அதிகமாக நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அந்த சிந்தனை இருந்தாதான் அது வேலை செய்யும். சப்கோ சுக்குக்கு ஹி பாத் பத்தானி, எல்லாருக்கும் சுகத்திற்கான விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். அந்தர் கிஸ்கேலியே புகார் நே ரக்கனா, உங்களுக்குள்ள யார நினைச்சாலும் காய்ச்சல் வரக்கூடாது. ஏங்கி போன காய்ச்சல், ஏக்க காய்ச்சல் சொல்லுவாங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி இங்க ஏக்க காய்ச்சல்லாம் வரக்கூடாது. यहाँ शिव बाबा जो तुमको कौड़ी से हीरे जैसा बनाते हैं, उनका तो हीरो का सिंहासन चाहिए. இங்கே சிவ பாபா சோழி எல்லாம் வைரமாக்குறார். அப்ப அவருக்கு என்ன போடணும்? வைரத்தால சிம்மாசனம் போடணும். பரந்து சிவ பாபா கேத்தே மே பதீத் शरीर பதி துனியா में आता हूं. ஆனா சிவ பாபா என்ன சொல்றாரு? நான் பதீத்த சரீரத்துல பதீத்த உலகத்துலதான் வர வேண்டியதா இருக்குது. தேக்கோ பாபானே குர்சி கேசி லியே, பாருங்க பாபாவோட சேர் கூட எப்படி இருக்குன்னு. பகவான் ஆக்கர் புராணி கோத்ரி மே பேட்டே ஹே, பகவான் வந்து பழைய பொருள்ல தான், வீட்டுல இருக்க பழைய பொருள்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. அப் பாப் கோல்டன் ஏஜ் விஸ்வக்கா மாலிக் பண்ணே ஆயே ஹோ, இப்ப பாபா உங்களை கோல்டன் தங்கத்துக்கு சமமான விஸ்வத்துக்கு எஜமானன் ஆக்கிறதுக்காக வந்திருக்க. கேத்தே ஹே முझे इस पति दुनिया में 3 पैर के पृथ्वी के भी नहीं मिलते. என்ன சொல்றோமா நாம? பாபா இந்த பதீத்த உலகத்துல 3 அடி இடம் கிடைச்சா கூட கொடுக்க மாட்டாங்க. 3 அடி இடம் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. விஸ்வக்கா மாலிக் தும்பி பன்தே ஹோ, உலகத்துக்கு எஜமானன நீங்க தான் ஆகுறீங்க. மேரா டிராமாமே பார்ட் ஹீயே ஹே, பாபா சொல்ற எனக்கு டிராமால பார்ட்டே இதுதான் சொல்ற. பக்தி மார்க்கமே பி போத் சுக்கு தேகனாயே, பக்தி மார்க்கத்துல கூட அளவில்லாத சுகத்தை பார்க்கணும். பரந்து மாயா போத் துக்கி பனாத்தி, ஆனா மாயா என்ன பண்ணுதா? ரொம்ப துக்கமாக்கி விட்டுடுது. பாப் துக்கு சே லிபரேட் கர் சாந்திதாம் और सुखधाम में ले जाते हैं. பாபா நம்மள துக்கத்துல இருந்து விடுவிச்சு சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறார். ஏ கேல் காஹி கோய் நீ ஜான்தே, இது ஒரு விளையாட்டுங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. इस समय एक है பக்தி கா பாம்ப், தூசரா ஹே மாயா கா பாம்ப். அடுத்து பாபா என்ன சொல்ற? ஒரு பக்கம் மாயாவோட பகட்டு, இன்னொரு பக்கம் இந்த உலகத்தினுடைய பகட்டு அதிகமா இருக்கு. साइंस में देखो क्या क्या बना दिया है, मनुष्य समझते हम स्वर्ग में बैठे हैं. சயின்ஸ்ல பாருங்க என்னென்ன பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவங்க என்ன நினைக்கிறாங்களா? நாங்கெல்லாம் சொர்க்கத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பாப் கேத்தே சயின்ஸ் கா பாம்பே, பாபா சொல்ற இது வந்து அறிவியலோட சாதனை. எஸ்அப் கயக்கி கயே, இது எல்லாமே அழிய போகுது. இத்தனை படே படே மக்கான் ஆதி சப் கிரேங்கே, பெரிய பெரிய மாளிகைகள் பெரிய பெரிய வீடுகள்லாம் இடிஞ்சு விழுந்துரும். फिर यह साइंस सत्युग में तुमको सुख का काम आएगी. பிறகு இந்த அறிவியல் தொழில்நுட்பம் சத்யுகத்துல உங்களுக்கு சுகத்திற்கான பொருட்களை உருவாக்கி கொடுக்கறதுக்காக வந்துரும். இஸ் சயின்ஸ் से ही विनाश होगा, இந்த அறிவியல் மூலமா தான் விநாசமும் நடக்கும். फिर इसी से ही बहुत सुख भोगेंगे, பிறகு இதன் மூலமா தான் அதிக சுகத்தை அனுபவிப்பீங்க. அதாவது விநாசத்தை சொல்றார் பாபா. ये खेल है, இதுதான் விளையாட்டு. தும் பச்சோக்கோ போத் போத் மீட்டா பண்ண, குழந்தைங்களாகி நீங்க ரொம்ப 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 இனிமையானவர் ஆகணும். மம்மா பாபா கபி கிஸ்கோ துக் நீ தேத்தே, மம்மாவும் பாபாவும் ஒருபோது யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்ல. சம்ஜாத்தே ரேத்தே ஹி, ஏதாவது ஒரு விஷயம்னால புரிய வைக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. பச்சே கபி ஆபஸ் மே லடோ ஜகடோ நெய், குழந்தைங்களே உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு போட்டுக்காதீங்க. கஹாம்பி மாத்து பிதா கி மத்து நெஹி கவானா, உங்க தாய் தந்தையினுடைய பேரை கெடுத்துறாதீங்க சொல்றார் பாபா. இஸ் மெட்டீரியல் ஜிஸ்மானி தேக் சே மமத்துவ மிட்டாதோ, இந்த அழியக்கூடிய சாக்கார தேகத்து மேல இருக்க பற்ற விட்டுடுங்க, மோகத்தை விட்டுடுங்க. एक बाबा को याद करो, ஒரு பாபா மட்டும் நினைவு செய்யுங்க. உன்கோ தும் பார் கர்த்தே ஹோ, பாபா சொல்றாங்க அவரை நீங்க என்ன பண்றீங்க? பாபாட்ட இருந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போயிட்டே இருக்கிறோம், அவரை சந்திக்க கூடிய உயர்ந்த நிலைக்கு. தும் ஜான்தே ஹோ சக்கர கேசே ஃபிர்தாய்,
அதே நேரத்துல நாம இதையும் தெரிஞ்சிருக்கிறோம், இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது. सवेरे 3-4 बजे उठकर बैठ चिंतन करो तो बहुत खुशी रहेगी और पक्के हो जाएंगे. அதிகாலை 3 மணி 4 மணிக்கு எழுந்திருச்சு உட்கார்ந்து சிந்தனை பண்ணுங்க ஞானத்தை. அப்போ ஒண்ணு குஷி கிடைக்கும், அடுத்து நீங்க உறுதியானவர்கள் ஆயிடலாம். ரிவைஸ் நஹி கரேங்கே तो மாயா புலா தேகி. நீங்க ரிவைஸ் பண்ணலன்னா மாயா உங்களை மறக்க வச்சிடும். मंथन करो आज बाबा ने क्या समझाए. கடைங்க ஞானத்தை. இன்னைக்கு பாபா என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன பாபா சொன்னார், கடையணும் ஞானத்தை. ஏகாந்த் மே பேட் விசார் சாகர் மந்தன் கர்னா चाहिए. தனிமையில அமர்ந்து ஞானத்தை ஆழமா சிந்தனை செய்யுங்கள். யஹாं பி ஏகாந்த் அச்சி. பாபா சொல்ற இங்க வர்றீங்க, பாபா வீட்டுக்கு வர்றோம், மதுபன் போறோம்னா அங்க தனிமையான இடங்கள், நல்ல நல்ல இடங்கள் இருக்கு. அதாவது அங்கெல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு அதிகாலையில ஞான சிந்தனை பண்ணணும்னு இருக்காரு, நைட்டும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. अच्छा நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाबा को नमस्ते. ओम शांति. धारणिकाன मुख्य सारम. मनसा वाचा कर्मणा किसी को भी दुख नहीं देना. எண்ணம் சொல் செயலில் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். किसी की बात दिल में नहीं रखनी है. பிறருடைய விஷயங்களை உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டாம். பாப் சமான் பியார் கா சாகர் பண்ணை. பாபாவிற்கு சமம் அன்பு கடல் ஆகுங்கள். செகண்ட் பாயிண்ட், ஏகாந்த் மே பேட் விசார் சாகர் மந்தன் கர்னா. தனிமையில் அமர்ந்து ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். மந்தன் கர் फिर प्रेम से समझाना. ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு பிறகு அன்பா எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பாபா கி சர்வீஸ் மே மதத்கார் பண்ணா. பாபாவுடைய சேவையில உதவியாளராக இருங்கள். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்கறாங்க. अपने चेहरे और चलन से रूहानी रॉयल्टी का अनुभव कराने वाले சம்பூர்ண பவித்திர பவ. தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையால் ஆன்மீக ராயல்டியின் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திர பவ. रूहानी रॉयल्टी का फाउंडेशन சம்பூர்ண பவித்திரதா. ஆன்மீக ராயல்டியோட அஸ்திவாரம் சம்பூர்ண பவித்திரதா. சம்பூர்ண பியூரிட்டி ஹி ராயல்டி. முழுமையான தூய்மைதான் ராயல் தன்மை. इस रूहानी रॉयल्टी की झलक पवित्र आत्मा के स्वरूप से दिखाई देगी. இந்த ஆன்மீக ஜொலிப்பு, ஆன்மீக ராயல்டியோட ஜொலிப்பு பவித்திர ஆத்மாக்களோட சொரூபத்துல தென்பட்டு கொண்டே இருக்கும். ये चमक कभी छिप नहीं सकती. இந்த பிரகாசத்தை நீங்க ஒளிச்சு வைக்கலாம் முடியாது. कोई कितना भी स्वयं को गुप्त रखे, लेकिन उनके बोल, संबंध, संपर्क, रूहानी व्यवहार का प्रभाव उनको प्रत्यक्ष करेगा. யாரு தன்னை எவ்வளவுதான் குப்தமா வச்சுக்கணும்னு நினைச்சாலும், அப்படிப்பட்டவங்களோட பேச்சு, அவங்களோட சம்பந்தம், தொடர்பு ஆன்மீகமான பழக்க வழக்கங்களாக இருக்கிறனால அதோட பிரபாவம் அவங்கள தானாவே வெளிப்படுத்தி விடும். तो हर एक नॉलेज के दर्पण में देखो कि मेरे चेहरे पर चलन पर रॉयल्टी दिखाई देती है, वह साधारण चेहरा. ஆகையால ஒவ்வொருத்தரும் ஞானம் என்ற கண்ணாடியில பாருங்க, என்னுடைய முகம் மற்றும் நடத்தையில ராயல்டி தென்படுகிறதா அல்லது சாதாரண முகமா இருக்கா? சாதாரண சலன் ஹே, சாதாரணமான வார்த்தைகளா இருக்கா? இதெல்லாம் செக் பண்ணணும். ஸ்லோகன், सदा परमात्म पालना के अंदर रहना ही भाग्यवान बनना है. சதா பரமாத்மாவின் பாலனைக்குள்ளேயே இருப்பதுதான் பாக்யவான் ஆகுவது. அச்சா. ஓம் சாந்தி.
மற்றவங்க நம்பிக்கை இழந்து நிற்கிறப்போ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி அவங்களுடைய நல்ல பண்புகளையும் சிறப்புகளையும் எடுத்து சொல்லுங்க. When others are at their lowest ebb, restore their self-belief by keeping a clear vision of their goodness and specialities.